Give three rational numbers lying between 1 by 3 and 1 by 2. Example solve பண்ணுறதுக்கு இதோட rule தெரிஞ்சிருக்கணும். Between any two rational numbers, there lies another rational number. A rational number between two rational numbers equals 1 by 2 into sum of two rational numbers. So 1 by 2 போட்டுட்டு கொடுத்துருக்க அந்த two rational numbersக்கு sum பண்ணும். So அதான் வந்து பார்த்தீங்கன்னா between any two rational numbers, there lies another rational number. So first வந்து formula நம்ம பார்த்தோம் 1 by 2 into sum of rational numbers நம்ம பார்த்தோம். So இங்க வந்து 1 by 3 கொடுத்துருக்காங்க. So 1 by 3 plus 1 by 2. So questionல வந்து give three rational numbers lying between 1 by 3 and 1 by 2 வந்து கேட்டிருக்காங்க. So first இதை find out பண்ணுறதுனால நீங்கள் வந்து between these two ஒரு rational number உங்களால் find out பண்ண முடியும். So அதுக்கான formula தான் பார்த்தீங்கன்னா 1 by 2 into sum of rational numbers. So 1 by 2 into sum of two rational numbers. So next step நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து simplify பண்ணணும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத simplify பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களோட denominator வந்து ஈக்குவலாக இருக்கணும். பட் இங்கே நம்மளோட கேஸில் 3 and 2. ஸோ காமனாக இல்லை. ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம LCM எடுத்து simplify பண்ணுவோம். ஸோ LCM of 3 and 2 பார்த்தீங்கன்னா which is 6. ஸோ LCM ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ denominator வந்து நம்ம 6 கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்கன்னா 1 by 2 அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ 3 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 6 கிடைக்கும் 2 டைம்ஸ். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எதாவது மல்டிப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இதையும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூல் கெட் 2 by 6 ப்ளஸ் 2 எத்தனை டைம்ஸ் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும் 3 டைம்ஸ். ஸோ டினாமினேட்டரையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டரையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூல் கெட் 1 into 3 3 by 2 into 3 6. ஸோ இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு, 6 ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 by 2 into, so common 6 போட்டுக்கோங்க, 2 plus 3 equals 1 by 2 into 5 by 6. So equals, so 1 into 5 இதனை நீங்கள் multiply பண்ணிங்கன்னா you'll get 5 divide by 2 into 6 நீங்கள் பண்ணிங்கன்னா you'll get 12. So 5 by 12. So நம்மளோட questionல 3 rational numbers between 1 by 3 and 1 by 2 கேட்டிருக்காங்க. So first one நம்ம find out பண்ணோம் which is 5 by 12. So 1 by 3 less than 5 by 12 less than 1 by 2. So in the between these two rational numbers we found one rational number which is 5 by 12. Next வந்து அதர் டூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் பிட்வீன் ஒரு ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இது ரெண்டுத்துக்கும் பிட்வீன் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டேக் 1 by 3 and 5 by 12. ஸோ இந்த 1 by 3 and 5 by 12 இதுக்கு பிட்வீன் ஒரு ரேஷனல் நம்பர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 by 2 into அதே தான் சம் ஆஃப் டூ ரேஷனல் நம்பர்ஸ் which is 1 by 3 plus 5 by 12. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து காமனாக இல்லை. ஸோ we need to take LCM for 3 and 12. ஸோ 3க்கும் 12க்கும் நீங்கள் LCM எடுத்தீங்கன்னா you'll get 12. ஸோ இப்போ டினாமினேட்டர் வந்து நம்ம 12 கொண்டுட்டு வரணும். ஸோ 1 by 2 into, ஸோ இங்கே காமனாக நம்ம 12 கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ 3 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 12 கிடைக்கும் 4 டைம்ஸ். அதுவே தான் நியூமரேட்டராலே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 4 4 divide by 12 plus 12 எத்தனை டைம்ஸ் பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும் 1 டைம். ஸோ 12 into 1 பண்ணுவீங்க, இங்கேயும் 1 தான் பண்ணணும். ஸோ 5 into 1 is 5 divide by 12. நெக்ஸ்ட் இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 by 2 into காமனாக 12 போட்டுக்கோங்க. ஸோ 4 plus 5. ஸோ ஈக்குவல்ஸ் 1 by 12 into 9 by, சாரி 1 by 2 into 9 by 12. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you'll get 9 by 2 into 12 பார்த்தீங்கன்னா 24. ஸோ இன்னொரு ரேஷனல் நம்பர் பார்த்தீங்கன்னா which is 9 by 24. ஸோ அது எதுக்கு பிட்வீன் பார்த்தீங்கன்னா which is 1 by 3 and 5 by 12. ஸோ இதுலேருந்து என்ன எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா 1 by 3 which is less than 9 by 24 which is less than 5 by 12. ஸோ இந்த டூ ரேஷனல் நம்பர்ஸ்க்கு பிட்வீன் தான் நம்ம ஒரு ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் which is 9 by 24. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 5 by 12 and 1 by 2 இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணினா உங்களுக்கு 3 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 by 12க்கும் 1 by 2க்கும் வந்து பிட்வீன் ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா 1 by 2 into sum of two rational numbers பார்த்தீங்கன்னா which is 5 by 12 plus 1 by 2. ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCM எடுக்கணும். ஸோ LCM for the 12 and 2 இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா you'll get 12. ஸோ இப்போ டினாமினேட்டர் நம்ம என்ன கொண்டுட்டு வர போகிறோன்னு பார்த்தீங்கன்னா which is 12. ஸோ
ஸோ இந்த பார்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு ஸோ 12 தான் எல்சியம். ஸோ இந்த பார்ட் வந்து ஆஸ் இட் இஸ் தான் வரும். ப்ளஸ் 2 எத்தனை டைம்ஸ் பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும் 6 டைம்ஸ். ஸோ இதையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 6 6 டிவைட் பை 12. இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் காமன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு இந்த 12 ஒரு டைம் காமனாக எழுதிக்கோங்க 5 + 6. ஸோ ஈக்குவல்ஸ் 1/2 இன்ட்டு 11/12. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 11 11 டிவைட் பை 2 × 12 24. ஸோ 11/24ன்றது அதர் ரேஷனல் நம்பர். ஸோ இந்த 5/12 and 1/2 இதுக்கு பிட்வீன் உள்ள ரேஷனல் நம்பர் பார்த்தீங்கன்னா which is 11/24. ஸோ இதுவே நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 5/12 lesser than 11/24 less than 1/2. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பிட்வீன் பார்த்தீங்கன்னா you got 11/24. ஸோ கொஸ்டினில் வந்து give 3 rational numbers lying between 1/3 and 1/2 கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் which is 5/12. நெக்ஸ்ட் இந்த சென்டரில் போட்டுட்டு இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டோட்டலாக 3 ரேஷனல் நம்பர்ஸ் we found out. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட் இது ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நெக்ஸ்ட் இது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.